விக்ரம். இன்னைக்கான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருடேமுத்தூர் தாலுகா சூரியநாயக்கல் ஊராட்சியில விவசாய நிலங்கள் ரொம்ப பாதிக்கப்படுது. அதை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். அதுக்கான வீடியோ ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு. அதை நான் அதையும் இந்த வீடியோல இது இந்த விவசாய நிலங்களுக்கு இந்த இடம் தான் மெயின். இந்த இடத்துல தான் நெல் போட்டு எல்லாருமே ஏற்றுவாங்க. நெல் போட்டு இங்கே தான் ஏற்றுவாங்க. இந்த இடம் பாருங்கள், இந்த இடமே இப்படி பாட்டில் உடஞ்சி சரக்கடிச்சு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடமே. இது சிமெண்ட் களம். இந்த விவசாய நிலங்களுக்கு இதான் சிமெண்ட் களம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது விவசாய நிலம். இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப பாதிக்கப்படுது. இது எப்படி இதுக்கான இப்போன்னு இல்லை, இப்போ 2023 எப்படி இருக்குது, இன்னும் கரெக்டாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. பார்த்துங்க, இந்த இடம்லாம் பாருங்கள். இதெல்லாம் அந்த விவசாய நிலத்திற்கு ஆற்று மூலயமா தண்ணி போகிற இடம். அது இந்த கால்வாய். இந்த கால்வாயில் எவ்வளோ உள்ள பாட்டிலுங்கிறது மட்டும் பாருங்கள். நார்மலாக வீடியோவிலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பாட்டில் உள்ளே கிடக்குது அப்படிங்கிறது. அங்கே பாருங்கள், இவ்வளோ பாட்டில் இந்த கால்வாயில் தண்ணி பாட்டில் பாருங்கள். சூரியநாயக்கல் ஊராட்சியில் உள்ள காணவிடுங்கிற மாதா கோயிலுக்கு ஆப்போசிட்ல உள்ள விவசாய நிலங்களும், அதுக்கு புழுதுகுடி மற்றும் காமராஜபுரம் இதுக்கு இடையில உள்ள விவசாய நிலங்களும் ரொம்ப பாதிக்கப்படுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஒயின் ஷாப் இருக்கிறதுனால அங்கே மதுப்பிரியர்கள் மது அருந்துவிட்டு பாட்டிலு, நெகிழி பைகள் எல்லாமே அந்த விவசாய நிலங்களை வீசி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. இதனால அங்கே வேலை பார்க்குற மக்களும் அந்த சைடு போகிற பள்ளி மாணவர்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் 2-3 வாட்டி வாங்கிட்டாங்க. ஆனாலும் இன்னும் அங்கே தொல்லைகள் எங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நாங்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா எதிர்காலத்தில் நம்ம விவசாயம் தான், விவசாயம் நம்பி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இன்னும் விவசாயத்தில் ஒரு பாதிப்பு இருக்கு. முதல் விஷயம். ரெண்டாவது, வளையாவட்டத்திலிருந்தும் புழுதுகுடியிலிருந்தும் செல்லும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அந்த புழுதுகுடி வழியாக தான் வருவாங்க. விவசாய நிலங்கள் வழியாக தான் பள்ளிகளுக்கு செல்வாங்க. அவங்களோட பதிவு வீடியோவும் எங்கள்கிட்ட இருக்கு. அதையும் நான் இதில் அப்லோட் பண்றேன். சரி, ஓகேப்பா. சரி, ஓகே. எங்கப்பா தகராறு பண்றாங்க?